சார்பாகவும் எங்கள் சேஷன் சார்பாகவும் மாவட்ட காவல்துறை சார்பாகவும் ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. இது அடுத்த வருஷம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது 2வது தேர் திருவிழா நான் இங்கே இருக்கேன். போன விட இருந்ததை விட இது கொஞ்சம் பரவாயில்ல. போன விட கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு. சரி, அது வழக்கமாக இருக்கிறது போல தான் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் உங்கள் பெரியவங்க சைடு பார்க்கும்போது நல்ல ஒரு கோஆப்ரேஷன் இருக்குது. சின்ன பசங்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க. நீங்கள் பண்ணுற விஷயங்கள் பார்க்கும்போது உண்மையில் சந்தோஷமாக இருந்து லாஸ்ட் டைம்லாம் அந்த இடத்துல இருந்து மேலே அடிச்சு வந்து ஆடிக்கிட்டே வந்தாங்க. தேர் வர்றது ஸ்லோ வந்துச்சு, ஆனால் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. பட் இந்த டைம் வந்து ஸ்லோவாக வந்தாலும் அந்த இடத்துல வந்து மக்கள் வரும்போது ஒரு இடையூறு இல்லாமல் பண்ணது போலீஸுக்கு வந்து முழு சப்போர்ட்டாக இருந்தது. பெரியவங்க நீங்கள் தான் அந்த இடத்துல மேலே அடிக்க வேண்டாம்னு சொல்லி பசங்களை நிப்பாட்டி அங்கே கொண்டு வந்து இந்த கொடைப்பீட்டு முக்கில் கொண்டு வந்து விட்டால் தான் உண்மையில் ஒரு நல்ல விஷயம். நாங்கள் எங்களால் அதை சொல்லும்போது அந்த பசங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பெரியவங்க உடனே சொல்லும்போது பசங்க கேட்டாங்க. அதுமாரி தென்னிமலை மஞ்சகுளம் பசங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை. உண்மையிலே அந்த இதில் பசங்க சின்ன பசங்களை தான் சொல்கிறேன். மறுநாள் உச்சின் போட்ட டிஷர்ட் மட்டும் தான் 1-2 இருந்துச்சு. அதுவே இந்த இடத்துல குறையா சொல்ல விரும்பல. இருந்தாலும் நீங்கள் அதை நாளைக்கு அடுத்த வருஷம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாறிடுவோம். அடுத்த வருஷம் மாற்றிக்கணும். ஏன்னா தொடர்ந்து ஒவ்வொருத்தர் மேலே வழக்கு பதிவு செய்யும்போது ஒரு போய் படிச்சுட்டு இருப்பான். ஒரு நாள் சந்தோஷத்துக்கு வந்துட்டு ஒரு வழக்கு வாங்கும்போது அவனோட லைஃபே கெட்டு போயிடும். அதனால் தயவு செஞ்சு பெரியவங்க வந்து நீங்கள் எல்லாருமே அவங்க சொல்லணும். இந்த டைமே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஊரில் பசங்கிட்ட நான் பேசும்போது என்கிட்ட சொன்னாங்க, சார் அங்கே மீட்டிங் ஆகலாம் அப்படின்ட்டு அண்ணாச்சி எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ வந்து பைக்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. போன டைம் வந்து பைக்கெலாம் அதிகம், இந்த டைம் குறைவு. எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. வணக்கங்க, நான் உங்கள் டிசி துரைப்பாண்டியன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த காணொளி, காவல்துறையினர் பாராட்டி புகழார சூட்டுகிறார்கள். ஆச்சரியமான விஷயம். அதுவும் நாங்குநேரி கோயிலில் வானுமாமலை கோயிலுடைய தேரோட்டம் நேற்று தான் நடந்தது. பாராட்டி இருக்காங்க. ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா தென் மாவட்டத்தில் கோயில் கொடை விழா திருவிழான்னா சண்டை இல்லாமல் இருக்காது. ஆனால் இங்கே நேற்று பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஏதோ ஒன்று பெருசாக ஆகும் என்று எல்லாரும் எதிர்பார்த்தார்கள். ஏன்னா ஊர் அந்த மாதிரி ஊர். நாங்குநேரி ஆறுபங்கு நாட்டார்னாலே கோபக்காரனோ கீச்சுன்னா அருவாளை தூக்குவாம்பான். உண்மைதான் அது. ஆனால் சும்மா தூக்க மாட்டான். காசுக்காக போய் கொலை பண்ண மாட்டான். பாசத்துக்காக மானத்துக்காக கொலை பண்ண அஞ்ச மாட்டாங்க. அண்ணன் தம்பி அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பான். அண்ணனுக்கு ஒன்றுன்னா தம்பி உசுரே விட்டுருவான். தம்பிக்கு ஒன்றுன்னா அண்ணனும் உயிரை மாய்த்து கொள்ள தயங்கவே மாட்டான். சரிங்க, இப்போ இந்த கோயில் 6 பங்கு நாட்டார்களுடைய பங்கு. அந்த 6 பங்கு நாட்டார்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா மருகாலுக்குறிச்சி, மஞ்சங்குளம், நெடுங்குளம், பட்டர்பிள்ளை புதூர், தென்னிமலை. இன்னொரு ஊர் எங்கன்னு கேட்டால் அதுவும் மருகாலுக்குறிச்சி தான். மருகாலுக்குறிச்சிக்கு மட்டும் 2 பங்கு, அதனால தான் 6 பங்கு. ஸோ இந்த 6 பங்கு சேர்ந்து தான் இந்த திருவிழாவை நேற்று கொண்டாடினார்கள். காவல்துறையினருக்கு மாலை போட்டு மரியாதையோட கூட்டிட்டு வந்தாங்க. இது வந்து ஆண்டு உண்டு. ஆனால் இவங்க வந்து பாசத்தில் ஒசந்தவங்க. நீங்கள் என்னதான் சொன்னாலும் சரி. இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா அப்ப நாட்டிலே இருந்து பிழைப்புக்காக இங்கு வந்த கொண்டையங்கோட்டை மறவர் சமுதாயத்தினர். இங்க வந்துதான் இவங்க 6 பங்காக பிரிந்து விட்டார்கள். பாசத்துல உண்மையிலே ஒசந்தவங்க. அன்னைக்கு நேதாஜியுடைய ஐயனை படைக்கு ஆட்களை திரட்டும் போது அதிகமாக போனது இந்த 6 பங்கு நாட்டார்கள். அதே மாதிரி இன்றைக்கு இராணுவத்தில் தமிழ்நாட்டிலே நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க, இராணுவத்தில் அதிகமாக வேலைக்கு போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா 6 பங்கு நாட்டார். ஏன்னா அவன் உயிரை வந்து மயிராக எண்ணி விடுவான். கவலையே பட மாட்டான், அஞ்சவே மாட்டான். அவனை மாதிரி வீரனும் இல்லை, பாசக்காரனும் இல்லை. பாசம்னாலே போதுங்க. பாசத்துக்கு அடையாளம் தான் இந்த 6 பங்கு நாட்டார். ஸோ இப்போ இது என்ன ஆச்சுன்னா, இங்கே எல்லாருமே இன்னைக்கு கல்வியில் வந்து எல்லாரும் உச்சத்துக்கு போயிட்டாங்க. முந்தி மாதிரி அருவாளை தூக்குறது இல்லை. அது ஒரு 5-6 பேர் இருக்கான், எல்லா ஊர்லேயும் இருப்பான். அது எல்லா ஊர்லேயும் வேலை வெட்டிகள் இல்லாமல் நிறைய பேர் இருப்பான், எல்லா ஊர்லேயும். அதே மாதிரி இங்கேயும் இருந்துக்கிட்டு இருக்கான், இல்லைன்னு சொல்லலாம்.
ஸோ இப்போ அது எல்லாமே மாறுதல் ஆயிடுச்சு. எல்லாரும் படிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு வேலைகளில் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு அட்வொகேட்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு இது மாற்றமாகும், இன்னும் மாறணும். இன்னும் மாறி இந்த 6 பங்கு நாட்டார்களை போல ஒட்டுமொத்த தேவர் சமுதாயத்து மக்களும் ஒற்றுமையாக கோயில் கொடைவிழாவாகட்டும் திருவிழாவாகட்டும் எல்லாத்தையும் கொண்டாடணும். வீரத்திலும் பாசத்திலும் இந்த தேவர் சமுதாய மக்கள் மாதிரி எந்த சமுதாயத்து மக்களும் வாழ முடியாது. கோயில் கொடைவிழாவா ஆகட்டும் எதுவாகட்டும், இன்னைக்கு ஒரு கல்யாணம் தான் முடிக்கணும்னு வைங்கலாம், டாம் டீம்னு பண்ணுவோம். ஒன்று பணம்னு ஒன்று இருந்துன்னா நாரணும், இல்லைன்னா மணக்கணுமா. அது இன்னைக்கு கொண்டையங்கோட்டை அரவர் சமுதாயத்தில் நம்பர் 1ல் இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நாங்குநேரியில் இந்த வானுமாமலை திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இது மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் நடைபெற வேண்டும், எந்த விதமான சண்டையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த டிசி துரைப்பாண்டியனுடைய வாழ்த்துக்களுடன் அந்த கோயிலுடைய காட்சியை இன்னொரு முறை பாருங்களேன். இங்க பாருங்க.